அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்கா? பக்கத்து வீட்டில் அப்படி நடந்துருச்சு, நம்மளுக்கு ஆயிடுமோ? குடும்ப நபருக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஆயிடுமோ? உறவினர்கள் வீட்டில் இப்படி நடந்துச்சு, நம்மளுக்கு ஆயிடுமோ? அப்படின்னு சொல்லி நம்மளுக்குன்னு உங்களுக்குள்ள அது ட்ராவல் ஆகிட்டே இருக்குதா? இதுதான் டெத் ஃபியர்னு சொல்கிறோம். அதாவது மரண பயம் அப்படின்னா. ஏதாவது ஆயிருமோன்னு உங்களோட ஆழ்ந்த சிந்தனையும், உங்களோட ஆழ்ந்த அச்சம், பயம், பதட்டம், கவலை, பீதி இது எல்லாமே உங்களுக்குள்ள அதிக அளவுக்கு மீறி போகிறப்ப தான் இந்த ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற சிந்தனையும் எண்ணமும் உங்களுக்கு அதிகமாயிரும். அப்போ இதிலிருந்து விடுபடுறதுக்கு தான் எங்களோட உளவியல் வழிகாட்டுதல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்போ இந்த மரண பயம் ஏன் ஏற்படுது, ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று நீண்ட கால ஏதாவது உடல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்படி தோணும். இல்லைன்னா ஒரு விபத்து நடந்தப்போ ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் உங்கள் மனசு. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது தனக்கு வந்துடுமோ அப்படிங்கிற பயம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, பக்கத்து வீட்லேயோ உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் அது போன்று இது இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண விஷயத்துக்கும் கூட அது கூட கம்பேர் பண்ணிக்கும் உங்களோட மனசு. அப்போ நம்மளுக்கும் இது மாதிரி தான் நடக்கும், இதை விட மோசமாக நடந்துருமோ அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த ஏதாவது நடந்துருமோ என்ற எண்ணத்துக்குள்ள. அப்போது உடல் நலம் குறித்து அதிகமான கவனம் உங்களுக்கு இருக்கிறப்போ உங்களுக்கு டிப்ரெஷனாக மாறிடுது, ஆங்ஸைட்டியாக மாறிடுது, ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடுது, பதட்ட நிலையிலேயே எப்போவுமே இயங்கிட்டுருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களோட சிந்தனையானது, எண்ணமானது பல வகையில் ட்ராவல் ஆகும். அதாவது ஒரு வழிபாட்டு சார்ந்தோ, ஒரு செயல்பாட்டு சார்ந்தோ, நான் இது மாதிரி செய்யாததுனால தான் எனக்கு இப்படியெல்லாம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு கவலைப்பட ஆரம்பிச்சிடும். அந்த கவலை நீண்ட நாள் கவலையாக மாறுறப்ப அது பயம், அச்சமாக மாறும். அந்த பயம், அச்சம் தான் தனக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற எண்ணத்துக்கு தள்ளி விட்டுருது. அப்போ வாழ்க்கை சூழலில் ஏற்படக்கூடிய அழுத்த நிகழ்வுகள், நடந்த நிகழ்வுகளை எப்படி பிரித்து பார்த்து செயல்படணும்னு தெரியாமல் ஒன்று கூட செயின் லிங்காக கம்பேர் பண்ணிக்கிட்டு அது கூட ஃபிட் ஆகிக்கிறப்ப தான் உங்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற அச்ச உணர்வு அதிகமாகி இந்த எண்ணத்துக்கு தள்ளிவிட்டுருது. அப்போ வாழ்க்கைன்னா ஒரு இலக்கு, ஒரு லட்சியம் எல்லாமே இருக்கும். ஆனால் தொடர்ந்து அதில் ட்ராவல் பண்ண முடியாது. உங்களோட ஆரம்ப குழந்தை பருவத்திலேருந்தே பார்த்தோம்னா அந்த செயல்பாட்டில் ஏதோ ஒரு தடைகள் இருக்கும். அத்தாரிட்டியாக எதுவும் செய்ய முடியாமல் இருக்கும். ஒரு சின்ன விஷயம் கேட்டால் கூட அழுக வந்துடும், ஒரு பதட்ட நிலை வந்துடும், அங்கே போய் நிற்க முடியாது, ஒரு படபடப்பான நிலை இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு உங்களுக்குள்ளேயே பலாயிரம் கேள்விகள், பலாயிரம் முறை கேட்டிருப்பீங்க. இது எல்லாம் தான் இந்த நிலைக்கு, தனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற நிலைக்கு தள்ளிவிட்டுருது. அப்போது இந்த தூக்கம், துக்கம், பயம், பதட்டம், அச்சம், வேதனை, மறக்க முடியாத நினைவு, குற்ற உணர்வு, ஏமாந்துட்டோங்கிற உணர்வு, ஏமாற்றப்பட்டுட்டோங்கிற நினைவு, மறக்க முடியாத நினைவு, இது எல்லாம் தான் உங்களை தொலைச்சி எடுக்கிறப்போ உங்களுக்கு அந்த நிலை வரும். அப்போ இதோட அறிகுறி எல்லாம் என்னென்னு இருக்கும், இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு அப்படின்னு உங்கள் மனசு தேடிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு இதோட அறிகுறிகள் என்னென்னு பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் ஒரு இயல்பு நிலையில் இருக்க முடியாது. இயல்புக்கு மாற்றமான செயல்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்க முடியாது, மற்ற நேரத்துலையும் தூக்கம் வராது. ஆனால் சேரில் உட்காந்து நல்லா தூங்குற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களோட உள் மனசு இன்னொன்றுக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும். அடுத்தது அடிக்கடி சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது கான்சியஸ், அன்கான்சியஸ். கான்சியஸாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில சிந்தனைகள் வரும், அதை பற்றி கவலைப்படுவீங்க. இன்னொன்று என்னன்னே தெரியாது, ஆனால் வரும், ஆனால் கவலையாக இருக்கும். அப்படியே முகமெல்லாம் பேய் அடைஞ்ச மாதிரி ஆயிரும், ஒரு சோர்வு நிலையில் இருக்கும். அந்த மாதிரி ஆக்டிவிட்டி சிந்தனையினால் வரும். அப்புறம் இது ரெண்டும் அதிகமாக ட்ராவல் ஆகிறப்ப தான்
இதயம் வந்து படபடன்னு துடிக்க ஆரம்பிச்சிடும். வேகமாக ஸ்பீடாக துடிக்கும். அப்போ ஹார்ட் பீட் வந்து வேகமாக இருக்கிறப்ப, ஐயோ! பிபி அதிகமாயிருச்சோ அப்படின்னு சொல்லி பதட்ட நிலைக்கு போகிறப்போ உங்களுக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்போ உங்களுக்குள்ளே போன சிந்தனையும் எண்ணமும் உங்களோட இதய துடிப்பை அதிகப்படுத்துகிறப்போ உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துடும். இதனால் பார்த்தோம்னா குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சிடும். கை கால் நடுக்கம் வந்துடும். உங்களால் நின்றுட்டுருக்கிறீங்கன்னா நிற்க முடியாது. உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உட்கார முடியாமல் படுக்கணும்னு தோணும். படுத்தாலும் படுக்க முடியாது. இந்த மாதிரி நிலைக்கு தள்ளிவிட்டுரும். ஒவ்வொரு கட்டங்களை தாண்டி தாண்டி உங்களை கொண்டு போயிட்டே இருக்கும். அப்போ அந்த சிந்தனையும் எண்ணத்தையும் சரி பண்ணிட்டோம்னா இது போன்ற பாதிப்புலேருந்து வெளியில் வந்து இயல்பான வாழ்க்கை வாழ முடியும். அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி உங்களோட சிந்தனை, எண்ணம், செயல் ஒன்றை பற்றி இல்லை தெரியாமல் இந்த 2க்குள்ளே ட்ராவல் பண்ணுறது தான் நைட்டில் படுத்தா உங்களுக்கு தூக்கங்கிறது வரவே வராது. படுத்தோடனே ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் தூங்குவீங்க, விழிப்பு நிலைக்கு வந்துடுவீங்க. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லை நைட்டு நல்லா கொரட்டி விட்டு தூங்குனீங்க, அசந்து தூங்குனீங்கன்னு உங்கள் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தூங்கின ஃபீலே இருக்காது. நீங்கள் எங்கேயோ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும், யாரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியும், அந்த இன்ட்ராக்ட் வந்து நேரடியாக கண்ணில் பார்க்குற மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கும். அப்போ நீங்கள் கண்ணு முழிச்ச உடனே, ஐயோ! இவ்வளோ நேரம் தூங்கலையே பாரு, இவங்கனால இவ்வளோ பதட்டமாயிடுச்சே, நான் இவங்களுக்கு செய்யாமல் விட்டுட்டேனே, இவங்க வந்து எங்கூட பேசிட்டு போகிறாங்களே, இவ்வளோ அன்பாக பேசுகிறவங்ககிட்ட நான் இப்படியெல்லாம் இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு துடிக்க ஆரம்பிக்கிறப்ப தான் அந்த இடத்துக்கு உங்களுக்கு ஒரு நடுக்கம், பயம், பதட்டம் வந்துட்டு குப்புன்னு வேர்க்கிறப்ப உங்களால் இயல்பு நிலையில் இருக்க முடியாமல் தவிக்கிறீங்க. அதே மாதிரி அடுத்தது தனிமையில் இருப்பீங்க எப்போவுமே. உங்கள் கூட 4, 10 பேர் இருந்தாலுமே நீங்கள் தனிமையில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆவீங்க. யார் கூடயும் இணக்கமாக இணைந்து செயல்பட முடியாது. 10 பேர் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அவங்க கூடயும் இருக்க முடியாது உங்களால். இங்கேருந்து 10 நிமிஷம் வந்துடுறேன்ட்டு எந்திரிச்சு போவீங்க. அரை மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும். அவங்க சிரித்து பேசினா கூட உங்களால் அங்கே இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி பல சிக்கல்களை உங்களோட உடல்லையும் மனதிலையும் உண்டாக்குறப்ப தான் உங்களுக்கு பேனிக்காக மாறுது. அதாவது ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாகவும், தீர்க்க முடியாத வலி, வருத்தத்தையும் உங்கள் மனசில் ஏற்படுத்திடுது. இந்த மாதிரி பாதிப்புகளுக்கு உங்கள் மனசுக்குள்ளே ஓடுற எண்ணம், சிந்தனைக்கு நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிட்டும் உங்களுக்கு குணமாகலைன்னா உங்களுக்கு உளவியல் வழிகாட்டுதல், மருந்தில்லா மனோதத்துவ சிகிச்சை வழிகாட்டுதலாக இருக்கும். அப்போ நாங்கள் உளவியல் ரீதியில் எங்களோட நிறுவனம் என்ன செய்யுதுன்னா, உங்கள் மனசுக்குள்ளே ஓடுற எண்ணம், சிந்தனை, செயல் எதை நோக்கி போகுது, எத்தனை முறை போகுது, ஏன் அந்த நிகழ்வு ஏற்பட்டது அப்படிங்கிற உளவியல் பகுப்பாய்வு செய்கிறப்ப அது போன்ற பாதிப்பிலிருந்து உங்களை எந்த எண்ணம் உங்களை சிந்தனையை டிஸ்டர்ப் பண்ணுது, உங்களை இயல்பாக இருக்க முடியாமல் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு கண்டறிந்து அதை மறுசீரமைக்க உளவியல் வழிகாட்டுதல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது ஆகிவிடுமோ, தனக்கு நேர்ந்தால் தன் குடும்பம் என்ன ஆகும், என்னை யாரும் பார்த்துக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணம், சிந்தனை உங்களுக்குள்ள அதிகமாக போயிட்டுருக்குது. உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. உங்களால் இயல்பு நிலையில் இருக்க முடியல. மருந்துகள் எடுத்துமே குணமாகலை. எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னா நீங்கள் புலம்புறதை தவிர்த்துக்கிட்டு அதற்கான உளவியல் வழிகாட்டுதல் சிகிச்சை எடுக்கிறப்ப நீங்கள் இயல்பு நிலையில் இருக்க முடியும். அதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டார்ஷிப் புரோகிராமில் தூக்கமின்மை ஏதாவது ஆகிவிடுமோ என்ற அச்சத்திலிருந்து விடுவதற்கான ஸ்லீப்பிங் தெரப்பி மற்றும் தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான வழிகாட்டுதல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்.